சிறை படத்துல நீலோத்திங்கிற பாடலோட லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல அப்துல் வந்து கலையரசிய பார்த்து தான் பாடுற மாதிரி இருக்கும். நீலோத்தி அப்படிங்கிறது ப்ளூ கலர குறிக்கும். ப்ளூனா அமைதி, பாசிட்டிவான உணர்வுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணோட கேரக்டருமே வந்து ரொம்ப அமைதியா தான் இருக்கும். அடுத்த 2 லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, மூசா அப்படின்னா முஸ்லிமுக்குரிய பேரு. இந்த படத்துல அப்துல் வந்து ஒரு முஸ்லீம். கலையரசிய அப்துல்ல காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி ஒரு சீன்ல இருக்கும். அடுத்த 2 லைன்ல அப்துல் வந்து சீக்கிரம் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கோயில்ல போயிட்டு வேண்டிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். லாஸ்ட்ல இந்த ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில போய் சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க. கிளைமாக்ஸும் அப்படிதான் முடிச்சிருப்பாங்க. படைச்ச சாமிகிட்டயும் கேட்காதது, படிச்ச சாமிகிட்ட கேட்டேன்னு லிரிக்ஸ் இருக்கும். அப்துல்காண்டி கடவுள்கிட்ட என்னதான் வேண்டுனாலுமே, அவனுடைய கேஸ் வந்து வாய்தால தான் இருக்கும். ஆனா கதிரவன் கிட்ட வந்து அதாவது படிச்ச சாமி கிட்ட சொன்னதும், அவர் உடனே நடவடிக்கை எடுத்து வாய்தா இல்லாம தண்டனைய குறைச்சு அப்துல் வந்து சீக்கிரம் வெளியில வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. டோட்டலா இந்த பாட்டோடைய லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீலோத்தி பாடல் வந்து ஒவ்வொரு வரியிலயும், ஒவ்வொரு காட்சியையும், ஒவ்வொரு கேரக்டரையும் கனெக்ட் பண்ணி தான் பாடலாசிரியர் ரொம்ப டீட்டெயிலா இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. விக்ரம் பிரபு நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் சிறை. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்போ இந்த படம் ZEE5 OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல விக்ரம் பிரபு வந்து கதிரவன்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. கதிரவன் அப்படிங்கிற இந்த நேம் வந்து யாரை இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துடைய டைரக்டர் வெற்றிமாறனுடைய ஏடியா இருந்தவரு. ஸோ வெற்றிமாறனுடைய மகனுடைய பேர் தான் கதிரவன். அதனால இந்த படத்துல ஹீரோவுக்கு அவருடைய மகனுடைய பேரே வச்சிருக்காங்க. இந்த படத்துலயும் விக்ரம் பிரபு வந்து போலீஸா நடிச்சிருப்பாரு. டானாகரன் படத்துலயும் போலீஸா வருவாரு. டானாகரன் படத்துல ஃபர்ஸ்ட் நல்லா வெயிட் போட்டு ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி போலீஸ் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி பாடி லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் வெயிட்டா இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு ட்ரைனிங்ல ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால அவர் ஒல்லியா ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது இந்த படத்துல வந்து கதிரவனுக்கு ஒரு ஃபேமிலிலாம் இருக்கும். ஓரளவுக்கு செட்டில்டா இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ டானாகாரன் படத்து போலீஸுக்கும் சிறை படத்துல வர போலீஸுக்கும் ரொம்பவே டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் வேலையில வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அவருடைய நெத்தியில வந்து ஒரு காயம் இருக்கிற மாதிரியே படம் ஃபுல்லாவே காமிச்சிருப்பாங்க. கதிரவன் வந்து என்னதான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் ஈஸியா ஏமாத்தக்கூடிய ஒரு ஆளா தான் இருப்பாரு. ஒரு கைதிய கதிரவன் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அப்ப ரவுடிய வந்து ஓடி போய் பிடிக்காம ரவுடி வந்து ஆட்டோல தப்பிச்சு போகும்போது கன் எடுத்து கதிரவன் வந்து கரெக்ட்டா ஷூட் பண்ணியிருப்பாரு. எப்படி இவர்னால சுட முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல நான் வந்து கன் ஷூட்டிங்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. கதிரவன் வந்து சின்ன போஸ்டிங்ல தான் இருப்பாரு. ஸோ அதுக்காண்டி மேல் அதிகாரி போஸ்டிங்காக போலீஸ் சம்பந்தப்பட்ட புக்க படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல கதிரவன் வந்து வேற ஒருத்தருக்காண்டி நானே அப்துல்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆஜராகியிருப்பாரு. அங்க டைமிங்க அவ்வளோ கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5:50க்கு சைன் போட்டிருப்பாரு. 6:00 ஆக போகுதுன்னு தேசிய கொடியை இறக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி அப்துல்ல ஜெயில இருந்து வெளியில வர வைக்கும்போது 6:10 ஆயிருக்கும். இன்னும் வெளியில வரும்போது 6:15 ஆகும். ஸோ டைமிங்க அவ்வளோ கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கதிரவன் வந்து அப்துல்ல கூட்டிட்டு வரப்ப சர்க்கிள் ஃப்ரேம்ல வச்சிருப்பாங்க. அப்துல்னால கதிரவனுக்கு பிரச்சனை வருமோ, இல்ல கதிரவன் தான் அப்துல்ல காப்பாத்துவாரான்னு இந்த ஃப்ரேம் மூலமா ஹிண்ட் குடுத்துருக்கலாம். அப்துல்ல வந்து எப்ப பார்த்தாலுமே டேன்னு தான் சொல்லி பேசுவாரு கதிரவன். அப்துல் வந்து போலீஸ்காரவங்களெல்லாம் காப்பாத்துறாரோ அப்பையில இருந்து ஏன்பா ஜெயில்ல இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாவே விசாரிப்பாரு. கதிரவன் வந்து தன்னுடைய பணத்தை கொடுத்து தான் கைதிக்கு டீ வாங்கி கொடுக்கறது. கோர்ட்டு சீன்லயுமே வந்து தன்னுடைய காசை செலவழிச்சு தான் சீக்கிரம் உள்ள போக ஏற்பாடு பண்றதுக்கு ரெடி பண்ணுவாரு. ஸோ அங்கேயுமே வந்து இவருக்குள்ள ஒரு ஹியூமானிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஒரு பக்கம் அப்துல் வந்து தொழுகையும், இன்னொரு பக்கம் கலையரசி வந்து சாமி கும்பிடும். நடுவுல கதிரவன் இருப்பாரு. இந்த சீன் தான் இந்த படத்தோடைய ரொம்பவே ஹைலைட்டா இருக்கும். அதே சீன்ல முஸ்லீம் பையனை மட்டும் அந்த போலீஸ்காரவங்க வந்து பிரேயர்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. இதே இது இன்னொரு பக்கம் பொண்ணு வந்து சாமி கும்பிடும்போது எதுவுமே சொல்லாம போயிருப்பாங்க. ஸோ இதுல இருந்தே வந்து மத வேறுபாட்ட அவ்வளோ அழகா சொல்ற சீனா இந்த சீனா அமைஞ்சிருக்கும். கதிரவன் வந்து ஜட்ஜு கிட்ட பேச அலோவ் பண்ணியதும் அடுத்த வாரம் வந்து அப்துல்ல ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லி ஜட்ஜு சொல்லியிருப்பாரு. அப்ப கலையரசியும் அப்துல்லும் கதிரவன் நெஞ்சில சாஞ்சு அழுகிற மாதிரி இந்த சீன் இருக்கும். கதிரவனுடைய ஷர்ட்ல கண்ணி தனியா அவ்வளோ அழகா தெளிவா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல ரவுடிய கஷ்டப்பட்டு பஸ்ஸோட கம்பியில ரவுடியை வந்து கைய சேர்த்து வச்சு விலங்க மாட்டி வச்சிருப்பாங்க.
அப்ப ரவுடியோட ஆளுங்க சாவியெல்லாம் தேடி விலங்க கழட்டாம அருவாளையே அந்த விலங்க அடிச்சு உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரவுடிய பத்தி தான் வந்து மத்த போலீஸ்காரவங்க எல்லாருமே விசாரிப்பாங்களே தவிர, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல அப்படின்னு யாருமே விசாரிக்க மாட்டாங்க. ஒரு சில போலீஸ் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. படத்துடைய கதை ஸ்டார்ட்டிங்ல வேலூர்ல இருந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கதிரவன் வந்து கைதிய கூட்டிட்டு வரும்போது, வேலூர் வந்து ரொம்ப ஹீட்டான ஊரு அப்படிங்கிறதுக்காண்டி கதிரவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது, ரொம்ப வெக்கையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், லொகேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டயலாக் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. டியூட்டி டைம்ல ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்டா நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு பொதுவாவே நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு பார் சீன்ல வந்து நேச்சுரலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே, கதிரவன் கூட வேலை பார்க்குறவங்க எல்லா ஸ்டாஃப்மே வந்து கதிரவன பாராட்டி பேசுவாங்க. ஆனா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வீட்ல வந்து "எதுக்கு சுட்ட? என்னதான் ரவுடி ஓடி போனாலும் கால் முட்டியில தான் சுட்டிருந்திருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்ப மேல் அதிகாரிக்கு என்னன்னு பதில் சொல்லுவேன்னு ஒரு அக்கறையா கேட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சில போலீஸ் இப்படியும் இருக்க தான் செய்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கதிரவன் வந்து ஒரு கைதிய தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாரு. ஆனா, அப்ப மேலதிகாரி வந்து கதிரவன பார்த்து, "நீயே சமாளிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி கைவிட்டிருப்பாரு. எமர்ஜென்சிக்கு கூட லீவ் குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. போலீஸ்காரவங்க கைதிகளுக்கு கொஞ்சம் கூட பொலைட்டா பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. நீங்க பண்ற தப்புக்கு நாங்களும் பனிஷ்மென்ட் அனுபவிக்கணுமா? அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷா ஒரு சில போலீஸ்காரவங்க முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. எஸ்கார்ட்க்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு பாஸ் குடுப்பாங்க. அந்த பாஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கிளைமாக்ஸ்ல அப்துல் வந்து அடுத்த மாசம் வாய்தா அப்படின்னு சொல்லி ஃபைல குளோஸ் பண்ணும்போது, கதிரவன் வந்து வாலண்டரியா கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு போவாரு. அப்ப பாஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பாஸ்ல அவருடைய பேரு இருக்காது. ஸோ டியூட்டிக்கு வரும்போது பாஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டிய வச்சு அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. கதிரவன் வந்து ஆரம்பத்துல ஒரு கைதி தப்பிச்சு போகும்போது கன் எடுத்து ஷூட் பண்ணுவாரு. ஆனா இதே இது கிளைமாக்ஸ்ல அப்துல் தப்பிச்சு போகும்போது ஒருத்தர் கண்ண லோட் பண்ணுவாரு. அப்ப என்னடா பண்ற? ஓடி போய் புடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒண்ணு அந்த ரவுடிக்கும் காயமாகும். 2வது போலீஸே வந்து பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கூட 2 தரப்புல இருந்தும் யோசிக்கிற மாரி இந்த ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு சீன்ல காதர் பாஷா வந்து எதுக்காண்டி நீங்க கன்ன வந்து லோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு இந்த போலீஸ்காரர் வந்து முஸ்லீம் அப்படிங்கிறதுனால சொல்லியிருப்பாரு. எஸ்கார்ட்டுக்கு போகும்போது கன்ன லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தான் ப்ரீ கிளைமாக்ஸ்ல அப்துல் வந்து தப்பிச்சு ஓடி போகும்போது ஒரு போலீஸ்காரர் வந்து கன்ன ஆன் த ஸ்பாட்ல வச்சு லோட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்துல்லோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்துல தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் முடிவெடுத்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா கதிரவன் வந்து சைன் போடும்போது கதவு பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்குள்ள ஏறுனதும் இறங்கி ஓடுறதுக்கு முன்னாடி வருவாரு. அப்ப கதிரவன் வந்ததுனால சீட்ல போய் உட்காந்துக்குவாரு. நம்ம ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால தப்பிக்காம போராடுனா மட்டும் தான் நம்மனால வாழ முடியும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. அப்துல் வந்து பஸ்ஸ விட்டு கீழ இறங்கும்போது எல்லாருடைய பேக்கையும், துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டு தான் கீழ இறங்கி ஓடி போகுற மாதிரி காமிப்பாங்க. போலீஸ்காரவங்க இறங்கிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு தான், அதனால தான் பஸ் டிரைவர் வந்து பஸ்ஸே எடுத்திருந்திருப்பாரு. இந்த படத்துல அவ்ளோ அழகா டீட்டெயிலா வருஷத்த வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து 96, 97ல நடந்த மாதிரியும், அன்னைக்கு காலகட்டத்துல ரிலீஸ் ஆன படங்கள் மூலமா காமிச்சிருப்பாங்க. பிரசன்ட் லைஃப் வந்து 2003ல நடக்குதுங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கதிரவனுடைய வீட்டு கேலண்டர்ல பார்க்க முடியும். அதே மாதிரி 2002ல தான் வந்து கட்சி தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடின மாதிரி வால்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2003ல ரிலீஸ் ஆன படம் வந்து காக்க காக்க, அதையுமே வந்து இந்த ஒரு ஃப்ரேம்ல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2003ல தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் குடுத்தாங்க. அதையுமே இந்த டீ கடையில போஸ்டர் மூலமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்துல்லோடைய அம்மா வந்து தமிழும், மலையாளமும் கலந்த மாதிரி பேசுவாங்க. அதுக்கான டீட்டெயிலா தான் கலையரசியோடைய மாமா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "உன் வீட்டுக்காரர் வந்து கேரளாவுல சேலை விக்க போயிட்டு ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துட்டான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போடுவாரு. ஸோ இது மூலமா அப்துல்லோடைய அம்மா வந்து கேரளாவுல இருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த டயலாக் மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்துலுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆனாலும் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப எல்லாரும் பஸ்ல போகும்போது ஒரு சீட்டு இடம் இருக்கும். அதுல ஆல்ரெடி கலையரசி உட்கார்ந்திருப்பா. அப்ப போலீஸ்காரர் கூட நம்ம போறதுனால அப்துல் வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ்காரர உட்கார சொல்லியிருப்பான். ஆனா பரவால்ல நீ உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அப்துல் வந்து அந்த சீட்லயே உட்கார்ந்திருப்பான். கலையரசியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய லவ் போர்ஷன் வந்து
ஃப்ளாஷ்பேக்ல காமிச்சிருப்பாங்க. அது வந்து 96, 97ல நடக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா அப்துல் வந்து டிவிடி பிளேயர்ல வச்சு புது புது படங்கள்லாம் வந்து காமிக்கும்போது, அருணாச்சல படமும், பூவே உனக்காக படமும் இருக்கிறது மூலமா வருஷத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கலையரசி வந்து அவங்க அப்பாவ அப்துல் வந்து கொலை பண்ணியிருந்தாலும், அப்துல் வந்து நல்ல பையன் அப்படின்னு லவ் பண்றது மூலமா தெரிஞ்சிருக்கிறதுனால மட்டும் தான் திரும்பவும் அப்துல்ல மன்னிச்சு ஏத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்துலும் கலையரசியும் ஸ்கூல் படிக்கும்போதுல இருந்தே லவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல லவ் பண்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிச்சதுக்கான ரெஃபரன்ஸா அவங்க அக்கா வந்து உன்னோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு போ. அப்துலுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டயலாக் மூலமா காலேஜ் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கலையரசியோடைய அக்கா வந்து அவங்க வீட்டுக்காரரை நம்பி இருக்கிறதுனால தான் அடி வாங்குற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. அதனால தான் நீ சொந்த கால்ல இருக்கணும், யாரையும் நம்பி இருக்காத அப்படிங்கிற மாதிரியும் கலையரசிக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. கதிரவன் கிட்ட அப்துல் வந்து தன்னுடைய லவ் போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவாரு. இந்த மாதிரி தான் வந்து எல்லா போலீஸ்காரங்க கிட்டயும் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் கிளைமேக்ஸ்ல எங்க அந்த கலையரசி பொண்ணு வரல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து அப்துல் கிட்ட கேட்பாரு. ஸோ இந்த டயலாக் மூலமா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அப்துல் வந்து இந்த போலீஸ்காரங்க கிட்டயும் லவ் போர்ஷனை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. கலையரசி வந்து ஒரு கோயில்ல வேண்டிக்குவாங்க. அப்ப கதிரவன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கோயில்ல என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் உள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அதுக்கு கதிரவன் வந்து எனக்கு சாமி வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல. அதனால நான் அவர டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவருக்கு சாமி மேல பெருசா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோடைய ஸ்டார்ட்டிங்லயும் கதிரவனுடைய அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு விபூதி பூச வரும்போது, வேணான்னு சொல்லி தான் விலகி போவாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து சாமி கும்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, திரும்பவும் சாமி கும்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கலையரசி வந்து கிளைமேக்ஸ்ல பஸ் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்குவாங்க. அப்ப பஸ்ஸோட டயர் வந்து அவங்க மேல ஏறாம அந்த ஒரு திண்டு மேல ஏறி இருக்கும். ஆனா அவங்களுடைய காலுக்கு நேரா தான் அந்த டயர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஹியூமானிட்டிய பத்தி அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்பாரு. ஆனா அதுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. கதிரவன் தான் வந்து அந்த டியூட்டிய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கேயுமே வந்து ஹியூமானிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்டத்துல அப்துல் வந்து கதிரவன விட்டு தப்பிச்சு வெளியில போகும்போது, திரும்பவும் அப்துல் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருவாரு. அங்க என்னதான் வந்து செல்ஃபிஷா யோசிச்சாலும், போலீஸ் ஸ்டேஷன்ல அப்துல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த 3 போலீஸ்காரவங்க மேலயும் தப்பு கிடையாது. என் மேலயும் தப்பு இருக்குது. பஸ் போனாலும் பரவாயில்லன்னு அங்கேயே இருந்திருந்திருக்கணும். பஸ்ஸ விட்டு இறங்கி இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த ஒரு சீன்லயுமே வந்து ஹியூமானிட்டி இருக்கும். அதே மாதிரி காதர் பாட்ஷா வந்து என்னதான் வந்து அவருடைய மதத்த பத்தி ஒரு இழிவான இதா பேசியிருந்தாலும், அதுக்கப்புறம் இந்த 3 போலீஸையும் திட்டினாலும், ஜீப்ல ஏத்திட்டு வந்து மெயின் ரோட்ல கொண்டு வந்து விட்டு லாரியில ஏத்தி விட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஹியூமானிட்டி இருக்கும். இதுல 2 ஜட்ஜ் இருப்பாங்க. அதுல ஒரு ஜட்ஜ் வந்து 5 வருஷம் ஆகியும் இந்த கேஸுக்கு தீர்ப்பு குடுக்காம இருந்ததுக்கு மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்பாரு. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு ஹியூமானிட்டிய பார்க்க முடியும். அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல கதிரவன்னால அப்துல்லா கூட்டிட்டு போக முடியாம ஆயிடும். அதுக்காண்டி கதிரவன் வந்து அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி விட்டுருப்பாரு. ஸோ அங்கேயுமே வந்து ஹியூமானிட்டிய பார்க்க முடியும். படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எண்டிங் வரைக்குமே போலீஸ் அப்படின்னா ஒரு பவர், கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவருடைய சீன்ஸ் எல்லாமே வந்து அப்படிதான் அமைஞ்சிருக்கும். பார்ல தெரியாம பக்கத்துல இருக்கிறவர் வந்து புகை விட்டதும் சண்டை போடுறது, பாத்ரூம் போகும்போது பக்கத்துல இருக்கிறவன் முறைச்சு பார்த்துட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி சண்டை போடுறது, அப்துல் வந்து ஒரு கட்டத்துல தப்பிச்சு போகும்போது திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். அவனை பார்த்து உடனே ஏன்டா ஓடுன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிக்கிறது, அப்துல் வந்து சோப்பு கேட்கும் போதும் சரி, கோர்ட்டுக்குள்ள போகும்போது விளங்க மாட்டாதீங்கன்னு சொல்லி கேட்கும்போதும் சரி, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருப்பாரு. ஸோ இவருடைய கேரக்டர் வந்து படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்தே போலீஸ் அப்படின்னா ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் மட்டும் இல்ல, இவர மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் ப்ரீ கிளைமாக்ஸ்ல கதிரவன் குரூப் போகாம வேற ஒரு குரூப் போவாங்க. அதுலயுமே இவருடைய கேரக்டர் மாதிரியே இன்னொருத்தரும் இருப்பாரு. கதிரவனுடைய கேரக்டருக்கும் அப்துலுடைய கேரக்டருக்கும் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். கதிரவனுடைய மேரேஜும் லவ் மேரேஜா தான் இருக்கும். அப்துலுடைய மேரேஜும் லவ் மேரேஜா தான் இருக்கும். வேற வேற மதத்தை சேர்ந்தவங்களா தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க.
அப்துலும் வேற மதத்த சேர்ந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் 3 மதத்தையுமே வந்து அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல களம் காவல் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. சிறை படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.